ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் ஒரு புதிய வாரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு வாய்ப்பு தாங்க. நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, அது தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஆமா சொல்லுங்க. நீங்க தேவனுக்காக கொடுக்கிறீங்களா, அது தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. நீங்க தேவனுக்காக ஊழியம் செய்றீங்களா, அது தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஆமா, ஏன்னா நாளைக்கு அந்த வாய்ப்பு நம்ம கிடைக்குமான்றது கஷ்டம். எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? எனக்கு ஓட்டே இல்லை பாஸ்டர். எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க? அது நம்முடைய கடமை. ஆமே, நம்ம சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மற்றவங்க எல்லாரும் இல்லையா, நம்ம ஜபத்தோடு செய்கிறோம் எல்லாவற்றையுமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த மாசம் தேவன் நம் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆங்கிலத்தில் your pain will turn into joy. Your pain will turn into joy. உங்கள் துக்கம், உங்கள் வலிகள், உங்கள் வேதனைகள் எல்லாம் டேன் ஆயிடுமா? ஹல்லேலூயா, டேன் ஆகும். புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் பார்த்தோம், என்ன பார்த்தீங்க? போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்? சத்துரு. உங்களுடைய துக்கத்துக்கு ஒரு காரணம் சத்துரு. அதை மறக்க கூடாது. அதுதான் பிசாசு உங்களை மறக்க விட்டுருவான். உங்களுடைய துக்கத்துக்கு காரணம் சத்துரு. சத்துரு அவனுடைய கிரியை தான் மனச்சோர்வு, குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, சந்தேகம், ஆசை காட்டுவது, இப்படி பல காரியங்களை செய்து உங்க வாழ்க்கையில தேவையில்லாத துக்கத்தை உண்டாக்கி உங்களை அப்படியே குன்றி போக செய்யற ஒரு தந்திரம் தான் இந்த பிசாசு செய்யுது. அதனால துக்கத்துக்கு காரணம் சத்துரு. அதை மறக்கக்கூடாது. அதை விட்டு நீ வேற எங்க போய்விடாது. அவன் அதை மறக்க செஞ்சிடுவான். அதுதான் அவனை என்ன பண்ணும்? கடிந்து செபிக்கணும். புரியுதா? அவனை கட்டி செபிக்கணும். அவன் உங்க வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ எந்த விதத்திலும் கிரியை செய்யாதபடிக்கு நீங்கள் கவனமாய் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், இல்லையா? அவனை கடிந்து செபித்து அப்புறப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், கஷ்டத்தை உண்டாக்குற சத்துருவே இயேசுவின் நாமத்தில் விலகி போ என்று நீங்கள் அவனை கடிந்து செபிக்கும் போது அவன் உங்க வாழ்க்கை விட்டு விலக ஆரம்பிப்பான். அப்போது சந்தோஷம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். புரியுதா? புரியுதா? அப்போ உங்க துக்கத்துக்கு காரணம் யாரு? சத்துரு. யாரு? சொல்லு. பிசாசு. பிசாசு. சொல்லு. பயப்பட. பிசாசு சொல்லிட்ட பயமா லைட் வந்து அமுக்கிட்டானா என்ன பண்ண? உன்னை அமுக்க முடியாது. நீதான் அவனை அமுக்கணுமே தவிர, ஏன்னா அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து அவன் தலையை நசுக்கியாச்சு. புரியுதா? ஆமா, தலை நசுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் சத்துரு. இதெல்லாம் நீ சரியா புரிஞ்சிட்டீனா உன் பக்கமே அவன் தலை வச்சு படுக்க மாட்டான். இது உனக்கு புரியாதனால தான் இல்லையா, என்ன பண்றது எது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி முடியலாம் பிச்சு நீ வழுக்க மண்டியா மாறிடுற. ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கதான் நிறைய வழுக்க மண்டை வருது. எங்கன்னா ஒரு மண்டை அதை பத்தி ஏன் அது நான் ஆண்டுட்டு போனா கேட்கணும். ஏசப்பா, பெண்கள் ஏன் ஆண்டவரை வழுக்கத்தல விழுற, ஆனா ஆண்களுக்கு எல்லாருக்குமே வழுக்க மண்டை வந்தது ஏன் சாமி? உண்மைதானே இல்லையா? இவங்களோட நீங்க தான் நிறைய கவலைப்படுறீங்க, ஆனா முடி உதிர மாட்டுது. அது கிருபை. உங்க மேல அவர் வைத்த ஒரு அன்பு. ஏன்னா எங்களுக்கு வழுக்க மாண்டு வச்சா பரவாயில்ல, தோத்துறோம். முடிய வந்து வாழ்க்கை பண்ண போகுது. ஆமேன். அதான் முடி இல்லாம ஏமாந்துடாத. முடி இருக்குதோ இல்லையோ, குணம் இருக்குதா பாரு. அல்லேலூயா. முடி இருந்து குணம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆமா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஜெபம்.
ஜெபம். ஜெபம் வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாம் பைபிள் எடுங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே செய்வார். ஆமென். சீக்கிரத்திலே அவர்கள் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆண்டவர் இந்த வாரமும் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, சீக்கிரத்திலே அவர் உனக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். எத்தனை நம்புறீங்க? சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஆமா, ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து 39 ஓமைகளை அவர் இந்த வேதத்தை சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு பகுதி தான் இது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றதுக்கு ஒரு சப்ஜெக்டை சொல்ற ஆண்டவர். ஒரு ஊரிலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதி இடத்துல ஒரு விதவை நியாயத்துக்காக போகிறாள். அவன் தேவனையும் மதிக்க மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். புரியுதுங்களா? ஒன்னு தேவனை மதிச்சா மனுஷனை மதிப்பான், மனுஷனை மதிச்சா தேவனை மதிப்பான். இவன் தேவனையும் மதிக்க மாட்டான், மனுஷரையும் மதிக்காத ஒரு கடினம் உள்ள ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷன். அவனிடத்தில் இந்த விதவை போய் அலட்டுகிறாள் என்றால் அடிக்கடி போய் தொந்தரவு செய்கிறாள். என் நியாயத்தை தீரும், என் நியாயத்தை தீரும், என் நியாயத்தை தீரும் என்று சொல்லி அடிக்கடி போய் அவனை அலட்டுகிறபடினாலே, தொந்தரவு செய்கிறபடினால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இது ஏசப்பா சொல்லிட்டு சொல்றாரு. அதே போலவே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது உங்கள் விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்? விசுவாசம் இருந்தாதான் பொறுமை இருக்கும். பொறுமை இருந்தாதான் இல்லையா நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண முடியும். நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணாதான் உங்களுடைய வழக்கு மாற்றப்படும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இந்த சப்ஜெக்ட்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய என்னன்னா ஒரு சோர்வு. பாப்பா ஜெபம் பண்ணு, எவ்வளவு நாள் ஜெபம் பண்றது, 4 மாசம் ஜெபம் பண்ண இல்லையா, இன்னும் மாறலே சொல்லி ஒரு மனச்சோர்வை உண்டாக்கி உங்களை ஜெபிக்க விடாமல் சத்துரு இல்லையா செய்கிற தந்திரத்தை ஏசப்பா அறிந்து ஒரு ஓமை மூலமாகவே சொல்லி இல்லையா நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து
அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சீக்கிரத்திலே. சீக்கிரம்னா நாளைக்கு கூட நடந்துடலாம், இந்த மாசம் முடிவுக்குள்ளாக நடக்கலாம், ஹல்லேலூயா, அல்லது மே மாசம் நடக்கலாம். ஆனா சீக்கிரத்திலே உனக்கு நான் நியாயம் செய்வேன்னு ஏசப்பா சொன்னார் இல்லையா? அதை நம்பி ஒவ்வொரு நாளும், ஏசப்பா நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு சீக்கிரமா ஒரு நியாயம் செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு சீக்கிரமா இந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு சீக்கிரமா இதை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா சொல்லி அவர் நோக்கி நீங்கள் சோர்ந்து போகாமல் செபித்தால் நீங்கள் இதுக்கு உண்டான பலனை சீக்கிரமாய் காண தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நல்ல கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் சீக்கிரமா நியாயம் செய்ய ஆசைப்படுறீங்க? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வழக்கு இருக்கிறது, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வழக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, எனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது. சீக்கிரமா நியாயம் செய்யணும். நானும் இரவும் பகலும் நோக்கி ஏசப்பா 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 ஆண்டவரே மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, ஏசப்பா மனம் இறங்குங்க. எனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது. நானும் இரவும் பகலும் அவர் நோக்கி செபித்து கொண்டு தான் இருக்கிறேன். சொல்றாரு சீக்கிரத்தில் செய்வேன், சீக்கிரம் 4 மாசம் இதே சொல்லுங்கிறாரு, சீக்கிரமா செய்வேன் சீக்கிரமா. என்னப்பா எனக்கும் நீங்க அல்வா கொடுக்குறீங்க? அவருக்கு பட்சாபாதமே இல்லை இல்லையா? என் காலங்கள் நிறைவேறும் போதுதான் அந்த காரியம் நடக்கும். ஆமென். இன்றைக்கு இந்த ஜெபத்தினுடைய இந்த வேள்வி மதிப்பீடு நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது இல்லையா? நான் உங்களை அதிகமாக ஜெபிக்க இல்லையா, வேதாம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை பற்றி நிறைய பேசுகிறோம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற ஒரு சபை உண்டானால் அது மிராக்கிள் ஷெக்கினா அசெம்பிளியா தான் இருக்கு. ஏன்னா அதனுடைய வேள்வி தெரியும், அதனுடைய மதிப்பீடு என்னன்னு தெரியும், அதனுடைய முடிவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? புரியுதா? ஒரு விதவை தாய், கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு விதவை தாய் தன் பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லாதபடினாலே இரவெல்லாம் செபித்து விட்டு அதிகாலமே எழுந்து ரொட்டி கடை வைத்திருக்கிற ஒரு தேவனை அறியாத ஒரு நாத்திகர் தான் அந்த ரொட்டி கடை வச்சிருக்கிறாரு. அந்த ரொட்டி கடை வைத்திருக்கிற அந்த நாத்திகர் போய், ஐயா எங்க பிள்ளைகளுக்கு இரவெல்லாம் ஆகாரம் இல்லையா, தயவுசெய்து கொஞ்சம் ரொட்டி எங்களுக்கு கொடுங்க ஐயா சொல்லி கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, நான் உனக்கு ரொட்டியை கொடுப்பதற்கு நீ எனக்கு என்ன கிரயம் கொடுக்க முடியும் கேட்டாராம். என்கிட்ட கிரயம் கொடுக்க ஒண்ணுமே இல்லையா, ஆனா என்கிட்ட ஜபம் இருக்கையா, நான் ஜபம் பண்ணுவையா, நான் ஜபிச்சுட்டு வந்திருக்கிறேயா, எனக்கு உதவி செய். அவருக்கு இந்த ஜபத்தை பொறுத்தல ஒன்றும் தெரியாது. சரி உனக்கு ஜபம் கிரயம் கொடுக்குறியா, சரி ஒரு பேப்பர்ல ஜபம் எழுதி என்கிட்ட கொடு, அந்த எடைக்கு எடை நான் உனக்கு என்ன பண்றேன் ரொட்டி கொடுக்குறேன்னு சொன்னானா. பேப்பர்ல அந்த அம்மா ஜபத்தை கேட்கிறவரே என்று எழுதி அந்த தராசட்டில் வச்சுட்டாங்க. இந்த பேப்பர் தராசட்டில் வச்சா என்ன பண்ணோம்? பேப்பருங்க. அந்த அம்மா ஜபத்தை கேட்கிறேன்னு சொல்லி எழுதி அந்த தராசட்டில் வச்சுட்டாங்க. தட்டு டொயின்னு கீழே இறங்கிச்சு. இவரு ரொட்டியை அடுக்கிறாரு, இது எழும்பவே மாட்டுது. அவனுக்கு ஆட்டம் கண்டுட்டான், மனுஷன் பயந்துட்டான். ஆளு சாஷ்டங்க நம்ம காலையில் விழுந்துட்டான். அம்மா மன்னிச்சிரு, உன் தெய்வத்தை குறித்து நான் ரொம்ப கேவலமா நினைச்சேன், உன் ஜபத்தை குறித்து ரொம்ப கேவலமா நினைச்சேன், இல்லையா என்னை மன்னிச்சுன்னு சொல்லி அன்னைக்கு பாருங்க அவன் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டானாம். ஜபம் விலையேற பெற்றது, ஜபம் மதிப்பு மிகுந்தது. அந்த அம்மாவுடைய இரவெல்லாம் ஜெபம் பண்ண அந்த கண்ணீர் ஜபத்துக்கு தேவன் இறங்கி வந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. சில சமயம் நமக்கு இந்த ஜபத்தினுடைய இந்த வேள்வி அதிகமா தெரியாதனால்தான் நம்ம இன்னும் பாருங்க அதை இன்னும் நம்ம நிறைய ருசி பார்க்கல. ஆனா பைபிள்ல ஜபத்தை ருசி பார்த்த எல்லா பசுத்தவான்களையும் தேவன் ஹானர் பண்ணி உயர்த்தி இருக்கிறார். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுங்க.
தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையோடு இருந்து சீக்கிரமாக உங்களுக்கு நியாயம் செய்வார், நன்மைகளை செய்வார், அற்புதம் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை விலக பண்ணுவார். உன் துக்க நாட்கள் முடியும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நல்லா கைதட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். ஜெபத்தை குறித்து நிறைய சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு 7 காரியத்தை நான் முதலாவே சொல்லிடுறேன். டைம் கிடைச்சா மொத்தத்தையும் பேசுவேன். இதை நீங்க போய் தியானம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட், கருத்தா ஜெபியுங்கள், கரிசனையோடு ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், கதறி ஜெபியுங்கள், கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபியுங்கள், கர்த்தரின் வசனத்தின்படி ஜெபியுங்கள், கர்த்தரின் வாரம் அறிந்து ஜெபியுங்கள். இந்த 7 காரியங்களை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் போது கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். இந்த 7 படி 7 படி 7 படி இந்த வாரம் 7 படி சொல்லுங்க பார்க்கலாம். 1, கருத்தா ஜெபியுங்கள், கரிசனையோடு ஜெபியுங்கள். விசேஷமா வேதாம கல்லூரி படிக்கிறவங்க இதை அடுத்த வாரம் எங்களுக்கு சொல்லணும். நான் அடுத்த வாரம் கிளாஸ்க்கு வரும்போது உங்கள்கிட்ட கேட்பேன். புரியுதா? ஹலோ. முதல் காரியம், கருத்தா ஜெபிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, கருத்தா ஜெபிக்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5 வாசிக்கலாம். 17, 18 எல்லாம் எடுங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தா எப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அவரு கருத்தா எப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. எலியா என்பவன் நம்மை போலவே கவுனி 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 வசந்த கவுனி நம்மை போலவே பாடுள்ள மனுஷனா இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது கருத்து என்ற வார்த்தைக்கு அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொண்டு ஜெபித்தல், புரிந்து ஜெபம் பண்ணணும். கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அவ்வளவுதானா? சரி, கவனிங்க. இப்ப பாருங்க, எலியா என்பவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஹலோ. அவர்தான் பைபிள்ல முதலாக செத்து போன ஒரு வாலிபனை உயிரோடு கூட எழுப்பின ஒரு தேவ மனுஷன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். எலியா என்பவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனா அவர் கருத்தா ஜெபம் பண்ணாராம். என்னன்னா 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே. அதே போல 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யவே இல்லை. அதனால சமாரியாவில் பயங்கர பஞ்சம், பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் வந்துவிட்டு ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான். ஏன்னா 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல. சமீபத்தில் துபாயில் 1.5 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் பெஞ்சு முடிச்சு. கவனிங்க, எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்ப 3 வருஷம் 6 மாசம் பண்ணல, மழை பெய்யல. பிறகு மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணினா மழை பெய்தது, பூமி தன் பலனை தந்தது. புரியுதா? நம்ம சில சமயம் ஜெபம் பண்ணும்போது கருத்தா அல்ல பாயிண்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும். அது பேர் தான் ஏவுகணை ஜெபம்னு சொல்லுவாங்க. ஒரு நேர்கோட்டில் போய் அடிக்கிறது.
எலியா என்பவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனா கவனிங்க, தேவன் சொல்லி இருக்கிறார், ஒரு தேசத்தில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் நடக்கும்போது நாம் ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்து மேல என்ன பண்ணுவார், வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுப்பார். பிறகு அவங்க மனம் திரும்பி தேவன் நோக்கி கதரும் போது நாம் ஜெபித்தால் கர்த்தர் மறுபடியும் திறந்த வாசலை உண்டாக்குவார், அற்புதம் நடக்கும், பூமி தன் பலனை கொடுக்குமா. புரியுதுங்களா இல்லையா? அப்போ சில சமயம் நம்ம சில காரியத்தை, சில ஜபங்களை கருத்தாய் ஜெபிக்கணும். ஒரு போதகர் தன் சபையாரை அந்த ஊர்ல மழை பெய்யல, போதகர் தன் சபையாரை பார்த்து எல்லாரும் மாலை 4 மணிக்கு வாருங்கள், நாம் நம்முடைய தேசத்தினுடைய சேமத்துக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஜெபம் பண்ண போகிறோம் என்று, மழை பெய்யல நம்ம சேமத்துக்காக ஜெபம் பண்ண போறோம்னு சொல்லி பாஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாராம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு எல்லாரும் 4 மணிக்கு ஜெபத்துக்காக அந்த ஆலயத்துக்கு போனாங்க. ஒரு சின்ன பொண்ணு மாத்திரம் கொடை எடுத்துன்னு போனாலும் கூட. ஏன்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிவிட்டு திரும்பினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்திலே சேமத்தை உண்டாக்குவார் என்ற வார்த்தையின்படி அந்த பிள்ளை என்ன பண்றான், நம்பிக்கையோட கொடையை கொண்டு போனா. கவனிங்க, மற்றவங்களாம் பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து சிரிச்சாங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஜோர் மழை பெய்ய ஆரம்பிச்சது. இவன் மாத்திரம் கொடை பிடிச்சது அதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. கருத்தா ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும், வசந்த வச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம நிறைய அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த எலியா பாருங்க, கருத்தா ஜெபிச்சதுனால தான். ஏன்னா நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அந்த ஆகாப் ராஜா இல்லையா, தவறு செய்தபடினாலே, பாவம் செய்தபடினாலே அந்த தேசத்துல இல்லையா பாவம் பெருகிவிட்டது. இவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த ராஜாவுக்கு புத்தி வரணும், அதனால 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யக்கூடாது ஜெபம் பண்றார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நாம் சமயம் கருத்தாய் செபிக்கும் போது இல்லையா, உண்மையாய் செபிக்கும் போது, அந்த பிரச்சனையை முன்வைத்து செபிக்கும் போது, நேத்தெல்லாம் பேப்பர்ல போட்டிருந்தாங்க சங்கீதம் நீதிமொழி 29ல, நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். இந்த வசந்த வெச்சி நேத்து ஃபுல்லா வசனங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்ப நம்ம தேசத்தை யார் ஆள வேண்டும்? நீதிமான். நான் காலையில் அப்படி ஜெபம், ஆண்டவரே ஆமா 543 தொகுதியிலும் நீதிமான்களை வெற்றி பெற செய்யும். ஏன்னா நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள், ஜனங்கள் தவிப்பார்கள். அப்போ நீங்க கருத்தா ஜெபிக்கணும், ஆண்டவரே ஐயா நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வாங்கன்னு போட்டிருக்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் நீதிமான்கள் பெருகட்டும், நீதிமான்கள் ஆளுகை செய்யட்டும், நீதிமான்கள் இல்லையா எங்கள் தேசத்தை ஆளட்டும் சொல்லி நீங்க கருத்தா ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வார். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ நீதிமான்கள் ஆளும் போது அல்லது பெருகும் போது தேசம் தேசம் சந்தோஷமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற ஒரு 543 எம்பிக்கள் போய் உட்கார்ந்து எப்படி இருக்கும்? நம்ம தேசம் மும்மாறி மழை பெய்யும், பாலும் தேன நம்ம ஊர்லயும் ஓடும், காணால மாத்திரம் இங்கேயும் ஓடும். ஏன்னா 543 அபிஷேகம் பெற்ற நீதிமான்கள் செபிச்சு அவங்க செயல்படும் போது இல்லையா நம்ம தேசத்தில் என்ன இருக்காது? வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, சாபம் இருக்காது, லஞ்சங்கள் இருக்காது இல்லையா? ஆமா, நம்ம தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருக்கும். அதனால சொன்னாரு, நீங்கள் அதிகாரம் உள்ள மக்களுக்காக செபிக்கணும், அதிகாரிகளுக்காக செபிக்கணும். ஏன்னா நம்ம எல்லா பயபக்தியோடும்
உண்மையோடும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்து இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபித்து செயல்படும் போது, கருத்தா ஜெபிக்கும் போது இல்லையா, ஆண்டவரே அவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாது, நமக்கு அது இல்லை. ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீதிமான்கள் ஆளணும்ப்பா, எங்க தேசத்துல நீதிமான்கள் பெருகணும் ஆண்டவரே இல்லையா, எங்க தேசத்துல நீதிமான்கள் இல்லையா அமர்ன ஆண்டவரே. போன வாரம் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். ஆண்டவர் அவர்களை நம்முடைய 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 மாவட்டத்தில் ஒரு உயர்ந்த பதவியிலே ஆண்டவர் அவரை வைத்திருக்கிறாங்க. பல காரியம் அவங்களோடு பேசிட்டு ஜோம் பண்ணான்னு சொல்லி உட்கார்ந்தா அவங்க வாயிலிருந்து பாருங்க அந்நிய பாஷையா பேசுறாங்க. ஏன்? ஒரு நீதிமான். ஆமா, கலெக்டருக்கு ஈக்குவலா உட்கார்ந்து பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்ற தெரியுமா? இப்படிப்பட்ட நீதிமான்கள் தேசத்தையோ மாவட்டத்தையோ மாநிலங்களையோ ஆளும் போது இல்லையா அந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அந்த நாள் சீக்கிரமாய் வந்துவிடும். ஆமேன். நம்ம எல்லாம் ஜெபிக்க 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 நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமேன் சொல்லுங்க. அப்போது நம்ம தேசத்தை நீதிமான்கள் ஆளுவார்கள் இல்லையா. நம்ம தேசம் களி கூர்ந்து சந்தோஷப்படும் இல்லையா. எங்க பார்த்தாலும் தேவ நாம மகிமைப்படும் இல்லையா. ஜனங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருப்பார்கள். அப்ப கருத்தாய் ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவரே நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் களி கூறுன்னு சொன்னீங்களப்பா. எங்க பட்டணம் களி கூற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி செபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு தான் ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்திருக்காரு, வேற யாருக்குமே சொல்லல ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் செபித்தால் தான் நம்ம தேசத்தில் ஒரு தேவ ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தை ஆளுகிற மக்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் ஜெபம் என்னுடைய ஜெபம் அவங்க வாழ்க்கையில நல்ல காரியங்களை உருவாக்கிவிடும். ஆமென். ஸ்தோத்திரம். நேற்றுக்கு பாஸ்போர்ட் விஷயமா திடீர்னு நம்முடைய ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபோன் வந்து, சார் உங்களை நாங்கள் பார்க்கணும், அல்லது நீங்கள் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். சார் எனக்கு இங்கே சர்ச்சு இருக்குது சார், அதெல்லாம் முடியாது சார், இமீடியட்டாக வரணும்னு சொன்னார். டக்குன்னு போய் அவர் பார்க்க போனேன். போனால் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் வந்தோடனே, வாங்க சார் உட்காருங்கன்னு சொன்னார். பரவாயில்ல, நம்முடைய ஊர்லேயும் இப்படி நல்ல மனுஷனாக இருக்கிறாங்களே ஆண்டவரே. உட்காந்தாரு, என் ஃபைலாம் பார்த்தாரு. ரைட் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஒரு சர்ச்சு ஃபாதர் சார். அப்படியா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க சார், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க சார். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் நல்ல போஸ்டில் இருக்கும்போது இல்லையா, மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ கருத்தாய் ஜெபிக்கணும். நீங்க நமக்கு எல்லாம் தெரியும். 1 சாமுவேல் 1:11 அண்ணா ஜெபிக்கிறாள். 20 வருஷம் அவளுக்கு பிள்ளையே இல்லை. ஆனா என்ன ஜெபம் பண்ற? ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவனுடைய தலையிலே சவரன் கத்தி வைக்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். ஏன் 20 வருஷம் குழந்தையே இல்லை, எந்த குழந்தை பிறந்தாங்க இல்லையா இல்லையா. ஸ்தோத்திரம். நான் மலடி இல்லைன்னு நிரூபிச்சா போதுன்னு இல்லையா. ஆனா அவ ஜெபம் பண்றா, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால். ஏன் 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 தாங்க கருத்தா ஜெபம் பண்றது. எதனா ஒன்று கூட ஆண்டவரே, இல்லாததுக்கு ஒரு இழுப்பு சக்கரை மாதிரி அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஜெபம் இல்லை இல்லையா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். நேற்று ஒரு சகோதரி பாட்டு பாட வந்திருந்தாங்க. தூத்துக்குடியில் அவங்க ஊர், அவங்க அப்பா பாஸ்டரு, அவங்க கூட போனவங்க 7 பேரா. 7 பேரும் ஊழியம் செய்கிறாங்களாம். கைத்து 7 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. வீட்டில் 2 பிள்ளையா இருந்தால் 2 பிள்ளையும் ஊழியம் செய்யணும், 3 பிள்ளை இருந்தால் 3 பிள்ளையும் ஊழியம் செய்யணும். பூவா பாஸ்டர் அவர் கொடுப்பார். புரியுதா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உங்களுக்கு ஆண்டவர் எத்தனை பிள்ளை கொடுத்தாலும் இல்லையா, அந்த பிள்ளைகள்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது தேவன் சந்தோஷப்படுவார்.
அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் நாங்கள் என் கூட போனவங்க 7 பேர் நாங்கள் ஊழியத்தில் இருக்கோம் பாஸ்டர். கவனிங்க, ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்க ஒரு ஊழியம் செய்யும் போது அதனுடைய மேன்மையே ஒரு மேன்மை தான். உங்க பிள்ளை ஒரு இன்ஜினியரிங் சொல்றதை விட என் பிள்ளை ஒரு ஊழியர்கள் சொல்றது தான் உனக்கு பெருமையா இருக்கணும். எத்தனை அப்படி விரும்புறீங்க? என் பிள்ளை இன்ஜினியரு, என் பிள்ளை கலெக்டரு, என் பிள்ளை IAS, என் பிள்ளை IPS அப்படி சொல்றதை நீ விரும்புவதை விட என் பிள்ளை ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர், என் பொண்ணு ஒரு ஊழியக்காரி பாஸ்டர் அப்படி சொன்னா பரலோகம் உங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கிடைக்கும். இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இனி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். ஆசிமா, சேனைகளின் கர்த்தாவே, எஸ் தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை பண்ணி ஜெபி, கருத்தா ஜெபம் பண்ணு, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு. ஏன்னா ஆம்பளை பிள்ளை பொண்டா ஊழித்து கொடுக்கலாம். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப பொம்பளை பிள்ளை பொண்டா பாஸ்டர் அதையும் கொடு. ஆண்டுடைய பார்வையில் ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. ஆமா சொல்லுங்க. ஆமா, ஒரு ஜான்ஸ் ராணி மாதிரி அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அப்படி உருவாக்கணும். ஆமா சொல்லுங்க. அதுதான் எங்களால் என்ன மட்டும் இந்த VBSல நாங்கள் அப்படி செயல்பட விரும்புகிறோம். ஆமேன். அதுவும் இந்த மாதிரி வந்த ஒரு தேவ மனுஷன் நம்ம பிள்ளைங்களாம் TNPSC படிக்கணும், கலெக்டர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், வக்கீல் ஆகணும், அப்படிலாம் அவங்களுக்குள்ள அந்த தர்சனத்தை மோட்டிவேட் பண்ணிட்டு போயிருக்காரு. டீச்சர்ஸ் அப்படி சொல்லி உருவாக்கணும். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? ஏற்கனவே அநேக கண்டுபிடிப்புக்கு அவர் ஒரு தந்தையாக இருக்கிறார். அவர் பள்ளி படிப்பிலே சுத்தமான மக்கு. ஒரு நாள் டீச்சர் ஒரு லெட்டர் எழுதி, இந்த லெட்டரை நீ பிரிக்காம கொண்டு அம்மாட்ட கொடுக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. அவரும் அந்த லெட்டரை பிரிக்காமல் கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு டீச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த அம்மா அதை பிரித்து பார்த்தாங்களாம். உன் பிள்ளை படிக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, தயவுசெய்து அடுத்த வாரத்தில் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, நீங்களே வீட்டில் வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தயவுசெய்து உன் பிள்ளையை பள்ளிக்கூடம் அனுப்பாதீங்கன்னு அந்த லெட்டரை. அந்த அம்மா அப்படியே அந்த லெட்டரை எடுத்து பெட்டில் வச்சுட்டு இல்லையா, அவங்க அந்த பிள்ளைக்கு தன்னால் தெரிஞ்செல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். பிற்காலத்தில் அவர் தான் எல்லா கண்டுபிடிப்புக்கும் தந்தையாக கர்த்தர் மாற்றினார். அவங்க அம்மா இறந்த பிறகு ஒரு நாள் ஏதோ ஒன்று தேடுவதற்காக இந்த பெட்டிலாம் தேடும் போது அந்த லெட்டர் அவர் கையில் கிடச்சிச்சா. படித்து கண்ணீர் விட்டார் அவர். ஹல்லேலூயா. ஏன் சொல்ல தெரியுமா? உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற தெய்வம் இயேசு இருக்கும்போது இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா, நீங்க தைரியமா உங்க பிள்ளைகளை உருவாக்குங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாக வேண்டிக் கொள்ள. என்னன்னா, நீர் இந்த தயவு செய்வதற்கு, நீர் இந்த தயவுனா அந்த வேலைக்காரங்க சுகம் கொடுக்கிறது, நீர் இந்த தயவை செய்வதற்கு இவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். கவனிங்க, சீஷர்கள் வந்து இயேசு கிட்ட கருத்தா ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனை நீங்க சுகமாக்க வேண்டும், அது கட்டாயம் அவசியம். ஏனென்றால் இவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான், நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டி கொடுத்திருக்கிறான் என்று கருத்தாக ஜெபம் பண்றாங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டா? இயேசு அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த வேலைக்காரனுக்கு அவர் சுகம் கொடுக்கிறார். புரியுதா? கவனிங்க, நீங்கள் நானும் இல்லையா, கவனிங்க, கருத்தாய் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த சகோதரன் அந்த சகோதரி இந்த காரியத்துக்கு அவங்க பாத்திரமா இருக்கிறாங்க ஆண்டவரே, இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண ஆண்டவரே. இந்த திருசபைக்கு இந்த ஊழியத்துக்கு அவங்க தோள் கொடுக்கிறாங்க ஆண்டவரே, உதவிக்கார நீட்டி இருக்காங்க ஆண்டவரே. நீர் அவங்களுக்கு கட்டாயம் செய்யணும் என்று கருத்தாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். இதைதான் எசேக்கியா ராஜாவும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இல்லையா, எசேக்கியா ராஜாவுக்கு தேவன், இல்லையா, மரணத்தை முன்குறித்திட்டார். தேவனே குறிச்சாச்சு, எசேக்கியா ராஜாவே, நீ சாக போகிறாய், உன் வீட்டு காரியத்தை எல்லாம் என்ன பண்ணு, ஒழுங்கு செய். அப்போது எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி கருத்தா ஜெபிக்கிறான். பாருங்க, படி வாசிமா. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் இருந்தேன் என்றும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்றும். இதான் கருத்தா ஜெபிக்கிறது. இதான் கருத்தா ஜெபிக்கிறது. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் இருந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் நினைத்தருளே. அந்த கருத்தான ஜெபம் இமிடியேட்டா தேவ சமூகத்தை எட்டி விட்டது. முற்றத்தை கூட தாண்டாத எசேக்கியாவுக்கு தேவனுடைய வார்த்தை போகிறது, நீ திரும்பி போய் அந்த எசேக்கியா ராஜாபதி, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய நாட்களோடு நான் இன்னும் 15 வருஷத்தை கூட்டி தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். புரியுதா? புரியுதா? ஆமா. உங்க வாழ்க்கையில நீங்கள் தெய்வ சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், கருத்தான காரியங்களை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட ஆண்டவரே, இந்த சர்ச்சை கட்ட, இந்த ஊழியம் செய்ய, இந்த ஊழியத்து போக எனக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் தெய்வமே சொல்லி நீங்கள் கருத்தா நீங்கள் ஜெபிக்கும் போது, கருத்தான காரியம் சொல்லும் போது தேவன் அதுக்கு செவி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கருத்தா ஜெபிக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14, 15 முதல் 19 வசனங்கள். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கவனிங்க, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண முடியும், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண முடியும். எஸ், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமென் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும். கவனிங்கள், நிமிர்ந்து உட்காருங்க. நம்ம கருத்தா ஜெபிக்க முடியும், ஆவியோடு ஜெபிக்க முடியும். கவனிங்க, இதை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தனிமையா இருக்கும்போது நீங்க ஜெபிக்கணும். சர்ச்சில் வந்து இல்லையா, நீங்க அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு நீங்க கருத்துக்கு போயிடணும். ஏன்னா நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க பக்கத்தில் யாராவது புது ஆள் வந்து அமரும்போது அந்த அந்நிய பாஷை பேசுறது உனக்கு விளங்கும், அவனுக்கு விளங்காது. அதனால தான் சொல்றாரு, நீ தனிமையா என்ன பண்ணு, உட்கார்ந்து மணிக்கணக்கா நீ அந்நிய பாஷையில் பேசு, அது உனக்கு புரோஜனமாக மாறிடும். ஏன்னா அந்நிய பாஷையில் பேசும்போது கருத்து வீணாயிடும், ஆவியோடு சேர்ந்துடும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ நான் ஆவியோடும் ஜெபிக்க முடியும், கருத்தோடும் ஜெபிக்க முடியும். நீ கருத்தோடு 5 வார்த்தை ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை அவன்கிட்ட கேட்டுடுவார். எலியா ஒரு ஜெபம் பண்றாரு. எடுங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 63 வார்த்தை கொண்ட ஒரு சின்ன ஜெபம், ஆனா ஒரு பெரிய மலையை, அக்கினியை கொண்டு வந்ததாக வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்
அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கைதட்டு பார்க்கலாம். கவனிங்க, 63 வார்த்தை ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அந்த அந்த ஆசிரியர் 63 வார்த்தை கொண்ட ஒரு சின்ன ஜெபம் வானம் திறந்து அக்கினியை இறக்க வைத்தது. கருத்தா ஜெபம் பண்ணு, புரியுதா? ஆண்டவரே நான் இல்லையா, நீர் திருப்பி அந்த சின்ன ஜெபம் இல்லையா, அப்போது கர்த்தர் அந்த வசனம், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். 63 வார்த்தை கொண்ட ஒரு சின்ன ஜெபம் வானத்தை திறந்து அக்கினியை கொண்டு வந்திருக்கிறது. ஹலோ, புரியுதா? எப்படி ஜெபிக்கணும்? இரண்டாவது, கரிசனையோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஒரு கரிசனை. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது கரிசனையோடு ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணுவாங்க. கரிசனையோடு ஜெபிக்கணும், அது அன்போடு ஜெபிக்கணும், அது பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். கரிசனை. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். கரிசனையோடு ஜெபிக்கிறது. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத வேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவீகாரமும். கவனிங்க, அப்போஸ்தலன் பவுல் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர். ஆகையால அந்த யூத குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கரிசனையோடு ஜெபிக்கிறார். ஏன்னா, ஆண்டவரே எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. ஏன்னா மாம்சம்படி என் இனத்தாராக என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன் 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவ நோக்கி செய்யும் ஜெபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்? ஹலோ கவனிங்க. நீங்க தேசத்துக்காய், சபைக்காய், சமுதாயத்துக்காய் செபிக்கும் போதெல்லாம் ஒரு கரிசனையோடு இல்லையா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, ஒரு எதிர் வீட்டுக்காரங்களுக்கு, ஒரு நண்பருக்கு அல்லது வியாதிகள் மக்கள் ஜெபம் போது கரிசனையோடு கண்ணீரோடு செபிக்க வேண்டும். கரிசனை இருக்கணும் அதுல. ஹல்லேலூயா. ஏனோ தான் நிறைய பேர் ஜெபம் பாருங்க, இந்த கொரோனா நாட்களில் ஐயோ கடவுளே, எல்லாம் ஆன்லைனில் ஆமாம், டிவியில் பாட்டுன்னு மெசேஜ் போகுது, நம்ம நைட்டு போட்டுக்கின்னு போய் சமையல் பண்ணின்னு செய்தி கேட்குதான். கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் நைட்டி போட்டுக்கின்னு இல்லையா, அந்த குளிச்சதோ குளிக்கலே தெரில, ஆனால் செய்தி டிவியில் போயின்னு இருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணுது, சமையல் பண்ணிக்கினே செய்தி கேட்குறாங்களாம், குளிச்சிக்கினே செய்தி கேட்குதான். இதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார், அவங்கள பரலோகம் கொண்டு வரவங்களா. ஸோ நாம் எதை செய்தாலும் பயபக்தியோடு செய்யணும். ஆண்டவராகிய இயேசு பாருங்க, ஜெபிக்கும் போது பயபக்தி உள்ளவராகி. இன்னைக்கா நீ ஜெபம் பண்ணும்போது பயபக்தியை ஜெபம் பண்ணிருக்கீங்களா? முக்காடு போட்டு ஜெபம் பண்ணிருக்கிறியா?
ஜெபம் பண்ணும் போதும் வேத வசனம் கேட்கும் போதும் நீ முக்காடு போடணும், இல்லைன்னா மொட்டை அடிச்சுக்கின்றார் ஆண்டவர். ஜெபம் பண்ணும் போதும் வேத வசனத்தை கேட்கும் போதும் நீங்க தலையிலே முக்காடு போட வேண்டும். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. ஜெபம் நீ வீடானாலும் சரி முக்காடு போட்டு தான் ஜெபம். நம்மளை யார் பார்க்கிறா? இயேசு பார்க்கிறாரு. ஏன் உன் ஜெபம் கேட்கப்படல? உன் ஜெபத்தில் என்ன இல்லை? ஒரு கரிசனை இல்லை, ஒரு உண்மை இல்லை, ஒரு பாரம் இல்லை. புரியுதா? ஆமா, நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் உங்களுடைய கண்ணீரின் மணித்துளிகள் தரையில விழணும். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட சொன்னாங்க, இயேசு சொன்னாரு, பச்சை மரத்துக்கு இத்தனை பாடுகள் என்றால் பட்ட மரங்களுக்கு எத்தனை பாடுகள் என்றால், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நான் பண்ண அழு. தயவுசெய்து சொல்றேன், பிள்ளை வச்சிருக்கிற தாய்மார்கள், பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க தினந்தோறும் கண்ணீரோடு செபிக்கணும். நம்ம இந்த கடைசி நாளில் வந்திருக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் தடுமாறுவதற்கான காரியங்கள், உங்க பிள்ளைகள் வழி போவதற்கான காரியங்களை சத்துரு இந்த நாட்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விழுந்து போகத்தக்கதான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க. கரிசனையோடு, அப்பா என் பிள்ளைங்க ஜெபம் பண்றப்பா, பள்ளியிடம் போயிருக்கிறப்பா, ஆண்டவரே பிள்ளை பரிசுத்தமா திரும்பி வரணும், ஞானம் கிருபையா திரும்பி வரணும் ஆண்டவரே. ஐயா இல்லையா, எந்த ஒரு அந்த பிள்ளையை தடுமாற செய்கிற காரியமும் என் பிள்ளைக்கு நடக்கிறான், நீ கரிசனையோடு ஜெபம் பண்ணினா இல்லையா, சப்போஸ் உன் பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்வார். எத்தனை பெற்றோர் ஜெபம் பண்ணி பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? ஜெபம் பண்ணால் போக சொல்லுங்க. புரியுதா? ஆமா, வீட்டுக்காரர் வெளியில வேலைக்கு போறாங்களா, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. பிள்ளைங்க வேலைக்கு போறாங்களா, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா வேலையில பிரச்சனை, போராட்டம், கஷ்டம்லாம் இந்த ஜெபம் மாற்றிவிடும். ஆமென். கரிசனையோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அண்ணாள் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கரிசனை ஜெபம் பண்றா பாருங்க. கவனிக்கணும். பைபிள் போட்டிருக்கு, அண்ணாள் தன் பிள்ளையை பார்க்கும் போகும்போதெல்லாம் ஒரு சட்டையை தைத்து கொண்டு போவாளாம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிள்ளையை பார்க்க போக முடியும் அவங்களால. ஒரு சட்டையை தைத்து கொண்டு போவாளாம். என்ன கரிசனை பாருங்க தன் பிள்ளை மேல. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதே போல நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைகளை கரிசனையோடு நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆமென். பிறகு நீங்கள் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினா கூட மனமாறுதலை பார்க்க முடியாது. ஆமா, ஆமா சொல்லுங்க. அதனால பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் தயவு செய்து இல்லையா, உங்க பிள்ளைகளுக்காக குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது, அப்பா என் பிள்ளைகளும் கையில் ஒப்ப கொடுக்கிற ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிள்ளைகளுக்காக கரிசனையோடு உண்மையாய் ஊக்கமாய் செபிக்கும் போது, சப்போஸ் உங்க பிள்ளைகளை தேவன் தம்முடைய சட்டையின் மறைவிலே மூடி மறைத்துக் கொள்ள அது ஏதுவாய் இருக்கும். சங்கீதம் 106 சங்கீதம் 23 வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே? நீங்களாம் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க? அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு, அவர்களை தேவன் அழிக்காதபடிக்கு, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும்படிக்கு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். இதாங்க கரிசனையோடு ஜெபம் பண்றது. ஆண்டவரே இந்த மக்களை அழிச்சிடாதீங்கப்பா. புரியுதா? ஏன் ஆண்டு உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்ற தெரியுமா? தேவனுடைய உக்கிர கோபம், தேவனுடைய உக்கிர கோபம் இந்த ஜனங்க மேல வந்து இருக்கிறது. ஏன்னா அந்த ஜனங்கள் தாம் செய்வதை இன்னதென்றே அறியாமல் இல்லையா, பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் அநியாயத்தோடும் இல்லையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது தேவ கோபம் இந்த தேசத்தின் மேல இல்லையா, இந்த பட்டணங்கள் மேல, கிராமங்கள் மேல தேவ கோபம் வந்திருக்கிறது. அதை அந்த கோபத்தை நீங்கள் மாற்ற வேண்டுமானால் நீங்கள் தெய்வ சமூகத்தில் திறப்பின் வாசல் நின்று கரிசனையோடு ஜெபிக்கணும். பா 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 இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே இல்லையா, ஸ்தோத்திரம். அப்படி கரிசனையோடு கூட நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இல்லையா, அவருடைய கோபம் மாறி நமக்கு வாழ்வை உண்டாக்குவார். புரியுதா? புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா?
அதெல்லாம் திறப்பின் வாயிலை நின்றார்கள். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்ம ஒரு திறப்பின் வாயிலை நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இல்லையா, ஆபிரகாம் இல்லையா நினிவே பட்டணத்தை தேவன் அழிக்காதபடிக்கு இல்லையா தெய்வத்துக்கு முன்பாக அவன் நிற்கிறான். ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? ஆண்டவரே, அழிக்க மாட்டேன்ப்பா. 40 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 30 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 20 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 10 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். ஏன் 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 நீதிமான்கள் பெருகணும்? ஏன் நீங்க ஆத்தும ஆதாயம் பண்ணணும்? நீங்க ஏன் ஊழியம் செய்யணும்? நீங்க ஏன் வைகோஸை நீங்கள் பேர் பதிவு ஜோமன் சொல்ல தெரியுமா? கவனிங்க, நம்முடைய செங்கப்பட்டில் இருக்கிற எல்லாரும் நீதிமானா மாறிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? தேசமே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. புரியுதா? அதனால்தான் நீதிமான்கள் பெருக வேண்டும். பக்கத்தில் ஒருத்தர் டீ கடை வச்சிருக்கிறாரு. சொன்னார், சார் நீங்கள் கோயிலை ஆரம்பித்த பிறகுதான் சார் நாங்கள் நிம்மதியாக போய் வியாபாரம் பண்ணுறோம் சார். அது முன்னாடி பாருங்கள் சார், டீ குடிச்சிட்டு துடு கொடுக்காமல் போயிடுவாங்க சார். டீ குடிச்சிட்டு பேட்டிட்டு போவாங்க சார். இப்போ டீ குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போகிறாங்க சார். அது காரணம் இல்லையா, இந்த சர்ச்சுக்கு அந்த மக்கள்லாம் வர்றதுனால அவங்க இயேசுவை நம்பி அவங்க தப்பு பண்ணுறது கிடையாது சார், அநியாயம் பண்ணுறது கிடையாது சார், இல்லையா, உண்மையாக இருக்கிறாங்க சார்னு சொல்லி பெருமைப்பட்டாரு. எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன் ஏன் அதுக்கு முன்பாக எல்லாருமே தேவனை அறியாதபடினாலே அநியாயம் பண்றது, அக்கிரமம் பண்றது, ரவுடிசம் பண்றது இல்லையா, ஸ்தோத்திரம், டீ குடிச்சிட்டு இல்லையா, டீ குடிச்சிட்டு கண்ணாடி கிளாஸ் ஒஷ்டு போயிடுது. எப்பா கண்ணாடி கிளாஸ் நீ ஒஷ்டு போனா கூட பரவாயில்லையப்பா, ஏமா ஒஷ்டு ஏய். ஆனால் இப்போ டீ குடிச்சிட்டு இல்லையா காசை குத்துட்டு போகிறாங்க சார். அது காரணம் உங்கள் சர்ச்சைக்கு வர மக்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவங்களாம் மனம் திரும்பி இருக்கிறாங்க சார். ரொம்ப நன்றி சார். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? இதுக்கு தான் திறப்பில் நிற்கிறோம் நம்ம. ஆண்டவரே, ஆண்டவரே கிருபையாய் மன்னிங்கப்பா, ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவர். புரியுதா? கரிசனையோடு ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பட மக்கள் இருக்காங்களா, அவங்க கரிசனையாக ஜெபம் பண்ணுங்க. ஏனோ தானும் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே கிருபையாய் ரட்சிப்பீராக, மனம் திரும்ப உதவி செய்வீராக, அவங்க பின்னாடி கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கரிசனையோடு ஜெபம் பண்ணு, கரிசனையோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு இல்லையா, ஆமா உங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை நிறைவேற்ற தேவன் உதவி செய்ய. மூன்றாவது, கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். இது தெரியும் நமக்கு இல்லையா? ஆமா, கண்ணீர் என்பது தேவன் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆனால் சில பேர் அதை தப்பா யூஸ் பண்றாங்க. எடுத்ததுக்கெல்லாம் அழ சொல்லுவாங்க. ஒரு பழமொழி, அடிக்காத முன்ன அழுவுற பொம்பளையும் இடிக்காததுக்கு முன்ன பெய்கிற வானத்தையும் நம்பாத. அடிக்கிறது முன்னாடியே சில பெண்கள் அழுவ ஆரம்பிச்சிடும். அடி 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 கொள்ளு கொள்ளு கொள்ளு. இன்னும் ஒண்ணு இப்படிதான் கை தூக்கி இருப்பாரு. கொள்ளு 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 கொள்ளு. சோ உங்க கண்ணீரை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெய்வ சமூகத்தில் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக இல்லையா, மனம் திரும்பாத மக்களுக்காக நீங்க அதை விதைக்கும் போது கர்த்தர் அதை 100 மடங்கு பலனை கொடுப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போவானாம். அதை அறுத்த அரிகளை எடுத்துட்டு வரும்போது கம்பீரமா திரும்பி ஓடுவானாம். நீங்க ஆனா சரி, பெண்ணா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை இல்லையா, முடியாத பிரச்சனைக்கு உட்கார்ந்து கணவன் மனைவி பிள்ளையா சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கணவன் மனைவியா சேர்ந்து கை கோத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடுங்க. எந்த பிரச்சனை சரி, அது ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன் தெரியுமா?
கண்ணீரின் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை ஆண்டு வச்சிருக்கிறார். கண்ணீரின் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை தேவன். வாசிக்கிறார் சங்கீதம் 6:6. தாவீது கண்ணீரோ கண்ணீர். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை, ரா முழுவதும் என் கண்ணீராலே என் படுக்கை நான் நனைக்கிறேன், மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். எவ்வளவு பேருக்கு இப்படி பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு யாருக்கும் அப்படி பிரச்சனை இல்லை இல்லையா? ராத்திரிலாம் அழுது கட்டில யாராவது ஈரமாக்கி இருக்கீங்களா? அப்போ தாவீதுக்கு எவ்வளோ கண்ணீர் இருந்திருந்தா கட்டில ஈரமாயிட்டு இருக்கும் பாருங்க. ஆமா, இப்போ எவ்வளவு பிரச்சனை இருந்திருந்தா அந்த கட்டில் ஈரமாக்கி இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோட இருப்பாங்க. கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இந்த 2 வேதத்திற்கு மத்தியில் தான் இருக்குதா அப்படின்னு அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இந்த 2 கருப்பு அட்டைக்கு நடுவு தான் இருக்கிறதா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இதை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா சேர்ந்து ஒருமைப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆமென். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். தேவையில்லாத ஆளாத. பட்டு புடவைக்காக இல்லையா, ஆமா, நகைக்காக இதுக்கெல்லாம் உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. உன் கண்ணீரை வேஸ்ட் பண்றதுன்னா ஒரு அழிந்து போற ஆத்துமாவுக்காக இல்லையா, மனம் திரும்பாத பிள்ளைகளுக்காக உன் கண்ணீரை தெய்வ சமூகத்தில் விடு. அவர் தம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைப்பாராம். அதை திரும்ப அவர் பூமியில கொட்டும் போது அது பெரிய மாற்றத்தை உண்டாக்குற, பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்குற, அது வித்தியாசமான செயலாய் மாறிவிடுமா. வாசிமா வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில். வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3:8-3. வேறொரு தூதனும் வந்து, எல்லாம் வெளிப்படுத்தும் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. பார்க்கலாம். சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு கூட ஆண்டவர் தூப வர்க்கத்தை சேர்த்து இந்த பூமியிலே கொட்டும் போது அவைகள் மிகுந்த சத்தம், இடி முழக்கங்கள் இல்லையா, இதெல்லாம் உண்டாகும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. ஆமா இல்லையா, சோறு இல்லை, குழம்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் ஜெபம் பண்ணாத. உங்கள் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லையா. ஆமாம், உங்கள் கண்ணீரை அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, மனம் திரும்பாம மனம் போன போகல போய் கொண்டிருக்கிற மக்களுக்காக இல்லையா, நரக பாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக உங்கள் கண்ணீரை நீங்கள் செலவழிக்கும் போது அவை ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டு அது பிற்காலத்தில் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஊற்றப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எசேக்கியா மிகவும் அழுதான் போட்டிருக்கு. ஜெபம் பண்ணுங்க. வியாதியா இருக்கீங்களா, ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணீரின் ஜெபம் வீணாகாது. ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க துக்கம் சந்தோஷமா மாறிடும். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். தாவீது பாருங்க, இரவெல்லாம் அழுது தன் கட்டிலை ஈரமாக்கிட்டாரு. அவ்வளோ பிரச்சனை அவருக்கு. எப்படி இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க.
அழிந்து போகிற மக்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு கண்ணீரிலும் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இல்லையா? உங்கள் ஜெபம் கவனிங்க, விதைக்கிறவன் செத்து போயிடுவான், ஆனால் விதை சாகாதான். ஜெபிக்கிறவங்க ஒரு கால் இல்லாமல் போயிடலாம், ஆனால் உங்கள் ஜெபம் சாகாது. ஒரு நாள் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்தே தீரும். ஒரு நாள் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்தே தீரும். தாமதிக்கலாமே தவிர ஆண்டவர் உன் ஜெபத்தை ஒரு நாளும் அசட்ட பண்ற தெய்வமே கிடையாது. ஒரு நாள் அதான் சொன்ன, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையா இருந்து சீக்கிரமா உனக்கு நியாயம் செய்வார். நம்புறீங்க? நம்மளை எழுந்து நிற்கலாம். சொல்லுங்க 3 ஜெபம். கருத்தாய் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், கரிசனையோடு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், கதறி ஜெபிக்க வேண்டும், கற்ப வேதனை பற்றி ஜெபிக்க வேண்டும், கர்த்தரின் வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும், கர்த்தரின் பாரம் அறிந்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை பண்ணுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சந்தோஷமா உச்சமா. ஏன்னா உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. உங்களுக்கு உங்க துக்கம் சந்தோஷமா மாத்துக்கான இன்னொரு கிஃப்ட் ஆண்டு கொடுத்துருக்கிறார். போன வாரம் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அதுக்கு முன்னே ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணினா உன் வாழ்க்கையில் துக்கன்றதை நீ பார்க்க மாட்டேன். ஹலோ, ஏந்தாச்சா? முடியல பாஸ்டர், முடியல பாஸ்டர். எழுந்துரு, கால் வந்துடும், கை வந்துடும், இடுப்பு வந்துடும். எழுந்து நில்லு, தோத்திரம் போடு, எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கோயில் உதவி எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கருத்தா ஜெபம் பண்ணுங்க, கரிசனையோடு. ஏனோ தானோன்னு இல்லை. நீ 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா கூட கரிசனையோடு, உண்மையா இல்லையா? அவன் மனம் உவந்து தெய்வ அதனால சொல்றாரு, அறை விட்டு கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்திலே பார்க்கிறோம் பிதாவை நோக்கி நான் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஏன்? கரிசனை. கரிசனை ஏன்னா உன் ஜெபம் விலையேற பெற்றது, மதிப்பு மிகுந்தது, அது கிரயம் செலுத்தக்கூடியது இல்லையா? ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே உன் ஜெபத்தை கேட்பார். எத்தனை நம்புறீங்க? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையா இருந்து சீக்கிரமா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு சீக்கிரமா ஒரு நியாயம் கிடைக்கும். ஐயோ போதும் பாஸ்டர், சந்தோஷமா இருக்குது பாஸ்டர், உட்காந்து ஜெபம் பண்ணு, உட்காந்து ஜெபம் பண்ணு. சும்மாலாம் கிடைக்கும். இந்த 3 உங்களுக்கு 3 சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஷிஃப்டில் 4 சொல்லுவேன். இந்த 7 நீ பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு 7 சொல்லிட்டேன். ஏன்னா நீ யூடியூப் பார்ப்பியோ பார்க்க மாட்டியோ, உனக்கு டைம் கிடையாது. யூடியூப் பார்க்குற டைம் கிடையாது. எத்தனை பேர் யூடியூப் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் வரைக்கும் எத்தனை பேர் அந்த சயின்ஸ் சர்வீஸ் மெசேஜ் கேட்குறீங்க? போய் சொல்லாமல் சொல்லு. ஏம்மா 1 மணி நேரம் எவ்வளோ போவோம்? இன்னும் 10 ரூபா செலவாமா? 1 மணி நேரம் வீடியோ பார்த்தா கஷ்டப்பட்டு இல்லையா? உங்களுக்கு நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அடுத்த 4 பாயிண்ட் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஆசை வரணும் இல்லையா? உண்மைங்க. நான் ஒவ்வொரு பாஸ்ட் மெசேஜும் பார்த்துனே இருப்பேன். இவர் எப்படி பேசியிருக்காங்க, இவர் எப்படி பேசுகிறாங்க, இவர் எப்படி பேசுகிறாங்க, இவர் எப்படி பேசுகிறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க இதுக்கு என்ன பாயிண்ட் செய்கிறாங்க கேட்பேன் நான். அப்போ தான் வளர முடியும். ஆமாம் சொல்லுங்க. சரி, கண்ணை மூடி கை உயர்த்துவோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கும் பயப்படாத, மனுஷனையும் மதிக்காத அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த விதவை அடிக்கடி போய் அவனை அலட்டினபடினாலே அவருடைய நியாயத்தை அவன் சீக்கிரமாய் முடித்து விட்டான். அதை சொல்லிவிட்டு ஏசப்பா சொல்றாங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலும் நான் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன், சீக்கிரமாக நியாயம் செய்வேன், சீக்கிரமாக நியாயம் செய்வேன், சீக்கிரமாக நியாயம் செய்வேன். எல்லாம் கை உயர்த்தி ஹல்லேலூயா.
சொல்லுங்க, ஆண்டவரே ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ரபா 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 பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி, நேர்மையா கேட்கும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் ஆண்டவரே. கை உயர்த்தி ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுதான் சட்டம், இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஆகாத நோக்கம் சிந்தனை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு, அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு. வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன். கை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம்தான் உனக்கு ஜீவன். ஜீவியத்திற்கு இதுதான் சட்டம், இதுவே சட்டம். ஜெபமே ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? நான் ஜெபிக்கிறோம் பாஸ்டர், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். ஆமா, கருத்தா ஜெபிப்பேன், கரிசனையோடு ஜெபிப்பேன், கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன், கதறி கதறி ஜெபிப்பேன், கர்ப்ப வேதனை பற்றி ஜெபிப்பேன். ஒப்பு கொடுக்கிறீங்களா? கை உயர்த்தி, ஏசப்பா நான் ஜெபிக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. ஒப்புக்கொடு, ஆண்டவனுக்கு உதவி செய்வார், கிருபத்தை தருவார். உங்க வாழ்க்கை மாறும்,
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடியும், பிரச்சனைகள் முடிவு உண்டாகும் இல்லையா? பிறகு அண்ணால் துக்கமுகமாய் இல்லை, நீ இனி துக்கமுகமாய் இருக்க போவது இல்லை. கர்த்தர் உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே அப்பா, ஜெபத்தினுடைய வேள்வி என்னென்பதை நாங்கள் மறுபடியும் அறிய கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையாக இருந்து சீக்கிரமா நியாயம் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில், எங்க சபையில, எங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா துக்கங்களையும் நீ மாற்றி ஆண்டவரே சீக்கிரமா எங்களுக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. சீக்கிரமாய் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடும் ஆண்டவரே. சீக்கிரமாய் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வீராக, தடைகளை உடைப்பீராக, திறந்த வாசலை உண்டாக்குவீராக, நன்மைகளை செய்வீராக, பிள்ளைகளை கொடுப்பீராக, திருமண காரியங்களை தடையை உடைப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானம் கிருபை கொடுப்பீராக, நல்ல பள்ளிகளை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செபிக்கிறவர்கள் முகம் பிரகாசமாய் மாறின ஆண்டவரே இயேசுவே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், செயல்கள், செய்திகளை கேட்கணும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஜெபத்தின் மேன்மைகளை இந்த பிள்ளைகள் அறிய நீ கிருபை செய்யும். உடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆவியானவரே, வாக்கு கடங்காத ஜெபிக்கிறவரே, இந்த பிள்ளைகளும் வாக்கு கடங்கா ஜெபிக்கிற ஜெப ஆவியை ஊற்றும், ஜெப ஆவியை ஊற்றும், ஜெப ஆவியை ஊற்றும், ஜெப ஆவியை ஊற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெப ஆவிகள் பற்றி பிடிப்பதாக. மணிக்கணக்கான ஜெபங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏறெடுக்கப்படுவதாக. இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. நீ அப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் புறப்பட்டு போகிறார்கள். உடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிரேண்ட வாக்கிப்படும் ஆசீர்வதிங்க. இயேசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவுள். ஆமென். ஹல்லேலூயா.